ஸ்டார்ட். நிறைய சொன்னான். சதாசிவசமாரம்பாம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் சங்கரம் லோகசங்கரம் அபார கருணாமூர்த்திம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் த்யாயாமி தம் அஹர்நிஷம் நான் கொஞ்சம் சில மைக்ல இருந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது, so I am muting some of the mics here. Okay, अस्तु. इदानीं वयं बालादर्श पुस्तकम् अग्रे स्थापयामः. एकनिमिषं. तत्र वयं 39 पाठः इति 39 पाठं वयम् अपठाम. वयं पठितवन्तः. अस्तु. अत्र सर्वे शब्दाः सर्वे अवगतवन्तः इति मन्ये. इदले इंद पाठத்தை திருப்பியும் அதுல படிங்கோ. एकवारं वयं पठामः, அதுக்கப்புறமா நம்ம अग्रे गच्छामः. एकवारम् एतद् वयं पठा. मोहना भगिनी, भवती आरम्भं करोतु. अस्तु. 39 पाठः. सत्यं जयति न अमृतम्. सत्यं शब्दस्य एक अन्य पदं वदतु. ऋतं. तस्य विलोमपदं वदतु. विपरीत अर्थपदं वदतु. असत्यं. ऋतं पदस्य विलोमपदं किम्? नानृतं. न वरद. अनृतं. सत्यम् असत्यं, ऋतम् अनृतम्. पठतु. जायसि कनीयसि. जायसि किञ्चित् दीर्घस्वरः अस्ति अत्र किल. जायसि इति वदामः तर्हि किं भवति? अस्माकं लेखने अपि शुद्धता न भवति. நான் கொஞ்சம் சம்ஸ்கிருதத்துல பேசுறேன், கேட்டு நீங்க இது பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு லெவல் படிச்சுக்கோ இல்லையா. கிஞ்சித் संस्कृतं वयम् अवगच्छामः किल. अतः लघु लघु वाक्यं संस्कृतेन वदन्तु, सर्वे वदन्तु. अस्तु. जायसि कनीयसि तदीयः मदीयः यदि तर्हि. आसीत् पुरा सुवर्णपुरे धनवान् कश्चित् वैश्यः. तस्य द्वे भार्ये आस्ताम्. तयोः जायसी वन्द्या. वन्द्या बहु मुख्यं. वन्द्या एना वन्द्या सुनो न. ह्यः अहम् उक्तवती वन्द्या.
देवी वन्द्या माता वन्द्या सरस्वती देवी वन्द्या लक्ष्मी देवी वन्द्या இல்லையா வந்தியா அதோட அர்த்தம் பின்னம் அதனாலதான் உச்சாரணம் பகு முக்கியமஸ்தி வந்தியானா a woman who cannot bear a child அதான் வந்தியா कनीयसी तु पुत्रम् एकं प्रासूत 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 இது ஆமா அது எதுக்குன்னா ஆத்மநேபதி மாதிரி ஏன்னா ஹலன்ஸ் கிடையாது இத இன்னொரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது எல்லாருக்கும் சொல்றேன் பிரசு பூத காலத்துக்கு லங்லகாரமும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா தவத்து வானுவத்தின்னு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா முக்தவதிக்குல अपठत् रामः पाठम् अपठत् रामः पाठं पठितवान् समानम् அப்போ अपठत्ல लङ्लकारः पठितवान् அதுல தவசு பிரத்யயः சரியா இந்த பிரத்யய அதே மாதிரி பிராசூத இல்லனா பிரசூதவதி அப்படின்னு சொல்லுங்க ஓகே ते द्वे अपि तं बालं स्नेहेन अपोषताम् स्नेहेन अपोषताम् ரைட் இதுல ते द्वे अपि இப்போ இங்க द्वे புல்லிங்க शब्दः वा स्त्रीलिंग शब्दः वा स्त्रीलिंग शब्दः कथं सा ते ताः இல்லையா सा ते ताः ते ते द्वे இதே ஏதாவது புல்லிங்க ரெண்டு பேரை பத்தி பேசணும்னா என்ன சப்தம் பிரயோகம் பண்ணுவோம் அப்ப தே இருக்குமாங்க தே இருக்காது அங்க என்ன இருக்கும் அங்க புரியுதா ஓகே படிங்க அக்ரே பठ अथ इयता अपि कालेन सह वैश्यः कालधर्मं गतः कालधर्मं गतः इत्युक्ते किम् मृतवान् मृत्युं गतः मृत्युं गतः इङ्गे कालधर्मः इत्युक्ते मृत्युः कालधर्मं गतः द्वितीया विभक्ति अपो मृत्युं गतः तस्य सर्वम् अपि धनं पुत्रिणीं कनीयसीं गच्छति तस्य सर्वं कस्य धनं वैश्यस्य धनं पठतु जायसी तु न असहत् असहत सहधातु இப்ப எல்லாத்தையும் சொல்லுவேனா சஹதாத்து ஆத்மநேபதி अतः लङ्लकारे असहत ओके इदानीं उषा भगिनी भवती कंटिन्यू करोतु अग्रे पठतु आम् अतः सा चिन्तयति यदि शिशुम् इमं कण्णन् महोदय இப்போ இங்கே சந்தி இருக்கு சிசும் இமம் சிசு மிமம் இப்ப நம்மளுக்கு தெரியும் சிசுன்னு ஒரு சப்தம் இருக்கு மிமம்னு இருக்கா இல்ல இல்ல அப்போ சிசும் இமம் இமம் பठतु मदीयं कथयिष्यामि तर्हि महत् इदं वर्तुः धनं माम् एष्यति இப்போ ஒரு நிமிஷம் மாம் ஏஷ்யதி சந்தி விச்சேதா நிறைய பேருக்கு டவுட் வருது இல்லையா மாமேஷ்யதி மாம் சப்தம் அகம் ஜானாமி இல்லையா அகம் ஆவாம் வயம் மாம் ஆவாம் அஸ்மான் அஸ்மத் சப்த த்விதியா மாம் அப்போ த்விதிய சப்தம் எப்படி இருக்கணும் மாம் எடுத்துட்டேன் பிரதம சப்தத்துல அப்போ த்விதிய என்னவா இருக்கணும் ஏல தானே ஆரம்பிக்கணும் ஏன்னா மாமே இருக்கிறதுனால ஏஷ்யதி व्यञ्जन सन्धि अत्र पठतु एवं विचिन्त्य सा बालकम् आदाय करेक्ट् बालकम् आदाय
बालकम् आदाय प्रशस्ते। ओके उत्तमम्। इदानीं सुन्दरमहोदय भवान् अग्रे पठतु। एकं वाक्यं पृच्छतु पृच्छतु। वारयति स्म। ஒரே ஒரு நிமிஷம் சுந்தர மகோதய ஏக நிமிஷம் யாரும் டவுட் கேட்டாளா இங்க? ஓகே யாரும் வாரயதி ஸ்மன்னு ஏதோ டவுட் கேட்டாளா? இந்த சென்டென்ஸ் விட்டு போயிடுது, அது படிக்கவே உஷா பகினி சொன்னான்னு ஓ ஓகே 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 पठतु भगिनी पठतु पठतु कनीयसी ताम पठतु वारयति स्म। இந்த ஸ்மவு பூதகால ரூபம் சர்வே ஜானந்தி கில. ஆனா எந்த மாதிரி பூதகால ரூபம் எப்படின்னா கனியசி தாம் அவாரயத் சொல்லல லங்லகா வாரயதி ஸ்ம. She was doing, she used to do, she was chopping her. Okay, past participle nu solluvom. Okay, அத ஸ்ம ஸ்ம ஆட் பண்ணினா பூதகால ரூபம்னு அர்த்தம். சுந்தர மहोदय भवान् पठतु। ततः कलहायमाने ते न्यायाधिपम् अगच्छताम्। वेरी गुड। उमे இல்ல நன்னா பாருங்கோ. उबे उबे अपि तस्याग्रे ममायं शिशुः ममायं शिशुः इत्य वदताम् यम्। ஒரு நிமிஷம் 1 minute. மமாயம் சந்தி விச்சேதः பிரிச்சு சொல்லுங்க. மமாயம் ரொம்ப சரளமான சந்தியாச்சே. ஃபர்ஸ்ட் சப்தம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மமாயம்ல ராமம் ராமோ இல்ல 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 மம மம மம. அப்புறம் द्वितीय சப்தம் என்ன? அயம். மமாயம் மம பிளஸ் அயம் மம பிளஸ் அயம். மம அயம் சிசுஹு மம அயம் சிசுஹு அயம் சிசுஹு மம அயம். உங்கள்ட்ட ஒரு பேக் இருக்கு, வெளியில எங்கேயோ போறல் கூட்டமா இருக்கு, யாரோ எடுத்துக்கிறானா என்ன சொல்லு? அயம் மமஹ அயம் மம ஸ்யூதஹ. ஸ்யூதஹான பேக். அயம் மம ஸ்யூதஹ அயம் மம ஸ்யூதஹான்னு சொல்லுவேன் இல்லையா? அதான் இவ ரெண்டு பேரும் என்ன சொல்றா? அயம் சிசுஹு மம. திஸ் இஸ் மை சைல்ட். ஆமா. இத்தி அவததாம் சொன்னேன் இல்லையா? இத்தி அவததாம் இத்தி அவததாம். படிங்கோ பட்டது. न्यायाधिपो विवादस्य रहस्यं ज्ञातुम् इच्छन् समुद्रं இல்ல 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 நன்னா பார்த்து படிக்கணும். ஸ்வ भृत्यं कथयत् இல்ல ஸ்வபிருத்யம் அகதயத். கதயத்னு சப்தம் கிடையாது, அகதயத். லங்லகாரஹ. சபுத்யம் அகதயத். இங்க பார்த்து சந்தி விச்சேதः பண்ணணும் இந்த சப்தः. யுதுஹு இல்ல நான் சொல்றேன். இல்ல இல்ல கேளுங்க கேளுங்க. யதி யது யதி யது உபயோः உபயோஸ்யம் உபயோரே. இல்ல இல்ல உபயோः அயம். உபயோः அயம். யதி யத்யுः இல்ல யதி யதி உபயோः உபயோः அயம். திருப்பியும் அகைன் படிங்கோ. இது 3 சப்தம் பிரிங்கணும். இதோட ரூல்ஸ் அப்புறம் சொல்லி தரேன் ஸ்வரசந்தியோட. யதி யதி உபயோः உபயோः அயம். திருப்பியும் கான்பிடென்டா ஒரு தடவை படிங்கோ. யதி யதி உபயோः அயம். வெரி குட். அக்ரே பठतु. शिशुः ஸ்தரிஹி இல்ல சிசுஹு. அப்புறம் தரி இஸ் கிடையாது, பிரிச்சல்னா இஸ் கிடையாது. தரிஹி தர்ஹி சமம் 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 விபஜ்ய உபாக்யாம் யச்ச.
वेरी गुड इदानीं जयश्री भगिनी भवती अन्म्यूट् मध्ये अस्ति चेत् पठतु ओ एकनिमिषम् अहम् अन्म्यूट् कृतवती पठतु भगिनी तच्छ्रुत्वा पिरिचु पडिङ्गो तच् प्लस् श्रुत्वा இல்ல தத் பிளஸ் ஸ்ருத்வா ஏன்னா தச்சுன்னு சப்தா இருக்கா படிச்சிருக்கல இது வரைக்கும் இல்ல தத் பிளஸ் ஸ்ருத்வா படிக்கும் போது பிளஸ் சொல்லப்படாது தத் ஸ்ருத்வா படிங்க பட்டது தத் ஸ்ருத்வா ஜாயசி साधु स्वामिन् साधु एवं क्रियताम् इति उच्चैः अवोचत् वेरी गुड कनीयसी तु व्याकुला भूत्वा जगाद स्वामिन् तदीय एवं एव अयम् एव अयं बालः न मतीयः तस्मात् सजीवः अयम् तस्यै दीयताम् इति इदानीं श्रीविद्या भगिनी भवती पठतु अन्म्यूट् मध्ये अस्ति वा आम् पठतु न्यायाधिपः वर्ड படிச்சோம் இல்லையா न्यायाधिपः அப்புறம் என்ன சப்தம் न्यायाधिपक तत् आकर्ण्य आकर्ण्यना என்ன அர்த்தம் न्यायाधिपः तत् आकर्ण्य आकर्ण्यना என்ன அர்த்தம் ordering no तत् आकर्ण्य श्रुत्वा आकर्ण्यना श्रुत्वा after listening न्यायाधिपः when he heard those two women saying ஜாயசி என்ன சொன்னா சாது சுவாமின் சாது ஏவம் கிரியதாம் அப்படின்னு சொன்னா ஆனா கனியசி என்ன சொன்னா ததீய பாலஹா மம பாலஹா ந மதீயஹா ததீயஹா ந அத ரெண்டுத்தையும் கேட்டுட்டு நியாயாதிபஹா தத் ஸ்ருத்வா ஆகர்ணிய ரெண்டுக்கும் சமான அர்த்தம் ஸ்ருத்வா ஆகர்ணிய ரெண்டும் எப்படி சமான சப்தம் அப்போ ஸ்ருத்வால என்ன பிரத்யயா இருக்கு ஜெயஸ்ரீ பகினி ஸ்ருத்வால என்ன பிரத்யயா ஸ்வா பிரத்யயா ஆகர்ணியமும் அதே அர்த்தம் தான் ஆனா இதுல என்ன பிரத்யயா வெரி குட் கான்பிடென்டா சொல்லுவோம் லேப்ப பிரத்யே அப்போ ரெண்டுத்துக்கும் சமான அர்த்தம் ஸ்ருத்வா ஸ்வா பிரத்யே ஆஃப்டர் ஹியரிங் ஆகர்ணிய லேப்ப பிரத்யே ஆஃப்டர் ஹியரிங் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் சமானம் ஆனா ஒண்ணுத்துல ஸ்வா பிரத்யே ஒண்ணுத்துல லேப் பிரத்யே ஏன்னு தெரியும் இல்லையா நிறைய தடவை சொல்லியிருக்கேன் லேப்ப எங்க யூஸ் பண்ணுவோம் ஒரு ஃபுல் எக்ஸசைஸே பண்ணினோம் நம்ம உபசர்கம் வெரி குட் எத்திர उपसर्गः तत्र ल्यप प्रत्ययः அவகதம் இப்ப ஆகர்ணியால என்ன உபசர்கா இருக்கு உபசர்கா அதனால we took away the twa pratyay we inserted ल्यप प्रत्यय புரிஞ்சுதா அக்ரே பठतु भगिनी श्रीविद्या संयमानः सम्य இல்ல स्मयमानः हाप्स स्मयमानः कनीयसी एव वेरी गुड शिशुः அப்புறம் நேத்திக்கும் இதுல தப்பு இருந்தது ஜனனி இல்ல ஜனனீம் மேல ஒரு அனுஸ்வாரம் பார்த்தீங்களா இல்லையா அப்ப ஜனனீம் படிக்கணுமா இல்லையா படிக்கும்
जननी निक्षिप्य वेरी गुड निश्चित्य तस्यै शिशुं अदापयत वेरी गुड अदापयत वेरी गुड जायति जनैः उप फर्स्ट शब्द என்ன जनैः रामैः वृक्षैः कृष्णैः बालकैः அதே மாதிரி जनैः அப்புறம் செகண்ட் எப்படி பின்ன ஆரம்பிக்கும் உபஹஸ்யமானா जनैः उपहस्यमाना प्रत्यागच्छत् இல்ல இல்ல प्रत्यगच्छत् ஒரே शब्दம் प्रत्यगच्छत् अतः so now you are going to conclude the lesson you are going to நீங்க தான் இதோட என்ன உபதேசஹான்னு படிக்க போறீங்க சரியா அதை எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கும் சத்யம் ஜெயதி ந அன்ருதம் இது ஜனா வதந்தி ஆமா இது ஜனாஹ வதந்தி இப்ப இந்த பாடம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா நிறைய பேர் இதுல பிரஷ்னானாம் உத்தராணி லிখিத்வா பிரேஷித்தவந்தா கொஞ்சம் பேர் அனுப்பிச்சிருக்கேன் இப்ப நம்ம டிஸ்கஸும் பண்ணோம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் எழுதாதவா கண்டிப்பா எழுதுங்கோ அப்புறம் see the second question in the அபியாசஹ பூர்வேத்யுஹு பிளஸ் இவ நம்ம படிச்சோம் இல்லையா அந்நேத்யுஹு பூர்வேத்யுஹு அந்நேத்யுஹுனா என்னன்னு படிச்சோம் the next day இல்லையா அப்போ பூர்வேத்யுஹுனா என்ன the previous day இல்லையா so பூர்வேத்யுஹு அந்நேத்யுஹு இல்லையா இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தி இருக்கு அத காமிச்சிருக்கா பூர்வேத்யுஹு do you all see this question now in the abhyasa I hope all of you can see it. Okay பூர்வேத்யுஹு plus இவ பூர்வேத்யுரிவ கண்ணன் மகோதய கேட்டேன் இல்லையா எப்படி சந்தி பார்க்கிறது இப்ப பாருங்க பூர்வேத்யுஹுங்கிற சப்தம் எனக்கு தெரியும் அத இவோட ஜாயின் பண்ணியா விசர்க என்ன ஆறுது ரிவ பூர்வேத்யு ரிவ புரிஞ்சுதா அதே மாதிரி அடுத்த பாருங்க பிரீத்திஹி அவர்தத பிரீத்தி ரவர்தத விசர்க becomes ர இதா விசர்க சந்தி ஓகே இது ஜஸ்ட் உதாரணத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய படிப்போம் இதே மாதிரி சிசோஹோ ஜனனி சிசோர் ஜனனி விசர்க becomes ர புரியுதா அடுத்தது third question பாருங்க க fill in the blanks இதுல நிறைய certain words which are அவ்யய பதம் I keep repeating what is அவ்யய பதம்னு அவ்யய பதம்னா என்ன indeclinables the words which do not change இல்லையா பரிவர்த்தனம் ஆகாது என்னெல்லாம் ந கேவலம் கிந்து இது மூணு இங்க pairs of words சரியா தனியா யூஸ் பண்றது இல்ல they are pairs of words அப்போ ந கேவலம் கிந்து இது ரெண்டு pair of words ந கேவலம் not only இப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறோம்னு வெச்சுக்கோங்க is it complete no we have to use another word என்ன but not only this but அப்படிን பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ந கேவலம் கிந்து understand the meaning now see the next pair of words yadi tarhi இது நிறைய படிச்சிருக்கோம் yadi if then tarhi okay the third pair of words yadyapi tathapi yadyapi although tathapi even then சரியா இதோட அர்த்தம் புரிஞ்சுதா சோ இப்ப மூணு வாக்கியம் கொடுத்திருக்கா இந்த மூணு pairs of words ல இருந்து எது கரெக்ட்டோ அத fill in the blanks பண்ணனும் சரியா okay now let me see Srinath ji are you there Srinath Mahodaya asti va இன்னும் ரெண்டு கிளாஸ் தானே இருக்கு பேசலாமா okay now Kannan Mahodaya Bhavan Prathama Vakyam Vakyapurtim Karotu சரியா நீங்க பண்ணுங்க நான் படிக்கிறேன் முதல்ல கேளுங்க அதுக்கு அப்புறமா you choose the correct pair of words அந்த pairs of words எல்லாம் அவ்யய பதம் dash saha buddhiman dash saha buddhiman dash udyami cha saha buddhiman
புத்திமான் தெரியும் இல்லையா, அவன் புத்திமான். டேஷ் உத்யமீச்ச, உத்யமீனா பரிஷ்ரமி, பரிஷ்ரமினா வெரி ஹார்ட் ஒர்க்கிங். So choose the correct pair of words. अव्यय पदम न केवलं सः बुद्धिमान् excellent, किन्तु उद्यमी च. very good. न केवलं सः बुद्धिमान् किन्तु उद्यमी च. அவன் வெறும் புத்திமான் மாத்திரம் இல்ல, புத்தியை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. பரிசிரமம் பண்ணலனா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, உத்யமேனைவ சித்யந்தி கார்யாணி ந மனோரதைः நஹி சுப்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிசந்தி முகே மிருகாः. எத்தனை புத்திமானா இருந்தாலும் எத்தனை பலவானா இருந்தாலும் கையை கட்டிண்டு ஒரு இடத்துல உட்காண்டா சாப்பாடு வாயில வராது. பரிசிரமி உத்யமியாவும் இருக்கணும் இல்லையா. எத்தனை புத்திமானா இருந்தாலும் படிச்சாதான் வரும். படிக்கல நான் ரொம்ப புத்திமான் தானே வந்துடும் எனக்கு படிப்புன்னா வராது. அதுக்கும் பரிश्रमम् उद्यमी. उत्तमम्. इदानीं मोहना भगिनी द्वितीयवाक्यं भवती पठित्वा उचित पदप्रयोगं करोतु. रामः डैश् बुद्धिमान् डैश् अलसः. अलसः न आलसी, अलसः न लेजी, लेजी. रामः यद्यपि बुद्धिमान् तथापि अलसः. பாருங்க, ராமஹ புத்திமான் தான், ஆல்தோ ஹி இஸ் புத்திமான், ஆனா பிரயோஜனம் இல்ல. ததாபி அலசஹ. ओके. इदानीं श्रीविद्या भगिनी अन्म्यूट् मध्ये अस्ति वा? आम्. भवती वदतु तृतीयवाक्यं. डैश् संयुग सम्यक्. ಅದು ಕ ಹಲಂತ, ಕ ಹಲಂತ सम्यक्. सम्यक् पठिष्यसि, पठिष्यसि, पठिष्यसि. डैश् श्रेयः प्राप्स्यसि, प्राप्स्यसि. डैश् सम्यक् पठिष्यसि. सम्यक् नन्न पठिष्यसि मध्यम पुरुष एकवचनத்துக்கு உங்கள்ட்ட சொல்றா. सम्यक् पठिष्यसि नन्ना படிச்சேன்னா डैश् श्रेयः प्राप्स्यसि, நல்ல ஸ்ரேயஸா இருப்ப, ஸ்ரேயஸ் கிடைக்கும். சரியா? இப்ப சொல்லுங்க. यदि सम्यक् पठिष्यसि तर्हि श्रेयः प्राप्स्यसि, प्राप्स्यसि, प्राप्स्यसि. सारी प्राप्स्यसि. वेरी गुड. இப்ப புரிஞ்சது இல்லையா எல்லாருக்கும்? ஓகே. now சமான சப்தாக. இப்போ யாரோடதோ வந்து டேட்டா கார்டு போட்டுருக்கான், சரியா வரலன்ட்டு போட்டுருக்கான். कृपया मध्ये भाषणं मा कुर्वन्तु, तत्र बहु डिस्टर्बेन्स् भवति किल. चतुर्थ प्रश्नः समानशब्दाः. ಇದೆಲ್ಲ ಸಮಾನ ವರ್ಡ್ಸ್. நம்ம வந்து ததீயஹ மதீயஹ படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய சப்த குறிச்சிருக்கோம். ததீயஹ மதீயஹனா என்ன அர்த்தம்? மைன. மோகனா பகினி, ஐ எம் மியூட்டிங் யூ. கொஞ்சம் இது வருது, எப்ப வேணுமோ நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே. மதீயஹ, கிமீயஹ யாருடையது? மதீயஹ, மதீயஹ. அஸ்மதீயஹ எங்களுடையது. த்வதீயஹ உன்னுடையது. யுஷ்மதீயஹ பகுவச்சனம் உங்களுடையது. ததீயஹ அவனுடையது. ஏததீயஹ இவனுடையது. இதமீயஹ இது இவனுடையது. அதசீயஹ அதுவும் அதஸ் சப்தம் இவனுது. பவதீயஹ உங்களது. புரிஞ்சுதா இந்த சப்தம் எல்லாம்? ஈய ஈய அப்படின்னு சமான சப்தாக. அஸ்து. இதானீம் वयम् अस्य बालादर्श पुस्तकस्य अन्तिमपाठं वयं पठामः. अन्तिमपाठं वयं पठामः. अन्तिमपाठः कः? अन्तिमपाठः उपदेशमाला. त्रिंशः पाठः. त्रिंशः पाठः 30th lesson. இது எப்படின்னா ஒரு மாலா, ஒரு கார்லாண்ட் மாதிரி நம்ம எல்லா நல்ல விஷயங்களையும் எடுத்து உபதேசங்கள்லாம் எடுத்து ஒரு மாலை மாதிரி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான்.
இந்த மாலையை உங்களுக்கு போடுறான். உபதேச மாலா. ஒண்ணு அப்படியே ஒரு ஒரு இது மாதிரி, ஒரு ஜுவல் மாதிரி. ஒண்ணு ஒரு உபதேசம். நம்ம இதெல்லாம் வெறும் படிக்கிறதோட அர்த்தம் புரிஞ்சுக்கிறதோட இல்ல, இதெல்லாம் நல்ல ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பைஹார்ட் பண்ணி உங்களோட பிரதிதினம் விவகாரத்துல இதை உபயோகம் பண்ணணும். கிருபையா சர்வே ஏதான் ஸ்லோகான் ஏதா உபதேசாக சந்தி தேஷாம் உபயோகம் குர்வந்து. எத்திர குத்ராப்பி, எங்கெல்லாம். இப்போ நம்ம தமிழ்லயோ இதுலயோ நிறைய பழமொழியெல்லாம் தெரியும். எப்படி நம்ம அப்பா அம்மா அடிக்கடி யூஸ் பண்ணுவா இல்லையா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதான ஒண்ணு பாட்டி சொல்லுவா, அம்மா சொல்லுவா இல்லையா? அதுல நம்மளுக்கு அந்த விஷயம் புரியும். அது மாதிரி சம்ஸ்கிருதத்துல இதெல்லாம் பழமொழிகள் மாதிரி உபதேசங்கள். உபதேச மாலா. சோ நான் எல்லாரையும் மியூட் பண்ணிருக்கேன், ஏன்னா ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கேன், ஏன்னா ரொம்ப சவுண்ட் வந்தது. நான் சொல்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். எவ்ரி டே லேர்ன் one of this by heart. ஓகே. நபசோ பூஷணம் சந்திரோ நாரீணாம் பூஷணம் பதிஹி பிருத்திவ்யா பூஷணம் ராஜா வித்யா சர்வஸ்ய பூஷணம். இங்க வித்யான்னு இருக்கு இல்லையா, ஒரு படிப்பறிவு இல்லையா, அது எப்பேற்பட்டதுன்னு. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் படிடாம சில இதுகள் பாடாப்படுத்தும் இல்லையா? அப்ப இந்த ஸ்லோகம் சொல்லலாம். எப்படின்னா, நபசோ பூஷணம் சந்திரோ நபஹ. நபஹனா ஆகாஷா. இப்ப ஆகாசத்துல நிறைய இருக்கு, பிளானட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, அப்புறம் எல்லாமோ தெரியுது நம்மளுக்கு இல்லையா? சூரியன் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம ஆபூஷணங்கள்லாம் போட்டுக்கிறோம். பூஷணம், கைக்கு ஒரு பூஷணம் போட்டுக்கிறோம், கழுத்துக்கு ஒண்ணு போட்டுக்கிறோம், மூக்குக்கு, காதுக்கு, காலுக்கு எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நபஹ, ஆகாசத்துக்கு எது பூஷணம் ஆபூஷணம்னு பார்த்தா சந்திரஹ. சந்திரன் மாதிரி ஒரு அழகான இது இல்ல இல்லையா? அதனால நபசஹா பூஷணம் சந்திரஹா. நபசஹா ஆகாசஸ்ய பூஷணம் கிம்? ஆகாசஸ்ய பூஷணம் சந்திரஹா. எப்படின்னு செகண்ட் பாருங்க. நாரீணாம் பூஷணம், ஸ்திரீகளுடைய பூஷணம் என்ன? வளையலும், கழுத்துல போட்டுக்கிற ஹாரமும், காதுல போட்டுக்கிற இதுவும் அது இல்ல. நாரீணாம் பூஷணம் பதிஹி. நாரீணாம் பூஷணம் பதிஹி. அப்புறம் பிருத்திவ்யாக, பிருத்திவி, இந்த பிருத்திவி இருக்கு இல்லையா, பிருத்திவி தர்த்தி, பிருத்திவ்யாக பூஷணம் என்ன அப்படின்னு கேட்டா, ராஜா, ஒரு தேசத்து ராஜா, நல்ல ராஜாவா இருந்தா அவன் தான் அந்த பிருத்திவியோடு பூஷணம். நல்ல ராஜா இல்லைன்னா பூஷணமே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? யதா ராஜா ததா பிரஜான்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ராஜா எப்படி இருக்கானோ பிரஜை அப்படிதான் இருக்கும். ராஜா நல்லவனா இருந்ததா பிரஜைகளும் நன்னா இருப்பா. அதனால்தானே நம்ம நல்ல ராஜாவா தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? அதான் பிருத்திவிக்கு என்ன பூஷணம்னு கேட்டா ராஜாதான் பூஷணம். சரி, ஒன்னொன்னுத்துக்கு ஒரு பூஷணம்னு சொல்லிட்டோம், எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு பூஷணம் சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன? வித்யா சர்வஸ்ய பூஷணம். உன்கிட்ட வித்யா இருந்ததுன்னா அது எல்லாத்துக்கும் பூஷணம். வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தேன்னு சொல்லியிருக்கு. ஸ்வதேசே பூஜ்யத்தே ராஜா, வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தேன்னு. யாரு வித்வா, ஒரு ராஜாக்கு கூட புகழ் இங்கன்னா தன் தன் தேசத்துல, ஸ்வதேசே அவனவனோட தேசத்துல அவனுக்கு புகழ், அவனோட பிரஜைகள்லாம் அவனை கொண்டாடுவா. ஆனா ஒரு வித்வான் எங்க போனாலும் அவனை கொண்டாடுவான். ஏன்? அவன் வித்வான், அவன்கிட்ட வித்யா இருக்கு. அதனால வித்யா சர்வஸ்ய பூஷணம். ஏகவாரம் இன்னொரு தரம் படிக்கலாமா? நபசோ பூஷணம் சந்திரோ நாரீணாம் பூஷ. எல்லாரும் லவுடா சொல்லணும், மியூட்ல இருந்தாலும் பரவாயில்ல, சம்ஸ்கிருதத்துல மனசுல சொல்லக்கூடாது. நாரீணாம் பூஷணம் பதிஹி. நாரீணாம் பூஷணம் பதிஹி. பிருத்திவ்யா பூஷணம் ராஜா. பிருத்திவ்யா பூஷணம் ராஜா.
வித்யா சர்வஸ்ய பூஷணம். வித்யா சர்வஸ்ய பூஷணம். இப்ப द्वितीय श्लोकं पठामः वा? द्वितीय माता शत्रुः पिता वैरी. माता शत्रुः पिता वैरी. येन बालो न पाठितः. येन बालो न पाठितः. न शोभते सभा मध्ये. शोभते सभा मध्ये. हंस मध्ये बको यथा. हंस मध्ये बको यथा. माता शत्रुः पिता वैरी. யாருக்கான அம்மா சத்ருவா இருக்க முடியுமா? பிதா வைரியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? ஆனா இந்த ஸ்லோகத்துல சொல்றா, இந்த உபதேசத்துல மாதா சத்ருஹு பிதா வைரி. யாருக்கு? ஏன பாலகா ந பாட்டிதா. எந்த அப்பாவும் எந்த அம்மாவும் தன்னுடைய புத்திரனோ புத்திரியோ பாலகா குழந்தைய ந பாட்டிதா படிக்க வைக்கலையோ, ஸ்கூலுக்கே அனுப்பலையோ, பாடம் சொல்லி கொடுக்கலையோ, அவ அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் சத்ருஹு வைரி. அப்பா அம்மாவோட கடமை என்ன? பாடம் சொல்லி கொடுக்கறது. தனக்கு தெரியலன்னா ஒரு குரு கிட்ட கொண்டு விடணும், ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பணும். நம்ம இப்பதானே படிச்சோம், வித்யா சர்வஸ்ய பூஷணம் வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தைன்னு படிச்சோம் இல்லையா? அததான் இங்க ரீட்டரேட் பண்றா. என்ன? மாதா சத்ருஹு பிதா வைரி ஏன பாலகா ந பாட்டிதா. யாரால் தன்னுடைய குழந்தை படிப்பிக்கப்படவில்லையோ, யாரு படிக்கிறதுக்கு அனுப்பலையோ, அந்த மாதாவும் பிதாவும் தன்னோட கர்த்தவியம் தன்னோட டியூட்டிய பண்ணலன்னு அர்த்தம். ஏன்? நசோபதே சபா மத்தியே. அந்த குழந்தை பெருசாயிட்டு எங்க போனாலும், ஒரு சபைக்கு போனா, ஒரு கூட்டத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போனா, ந சோபதே, அவன் சோபிக்கவே மாட்டான் அந்த குழந்தை. ஏன்? வித்யை இருந்தா தான் ஒரு குழந்தைக்கு மதிப்பு. ஒருத்தன் பெரியவனானா அவன் படிச்சிருந்தாதான் அவனுக்கு மதிப்பு. பணம் இருந்ததுன்னா மதிப்பு இல்ல, படிப்பு இருந்தாதான் மதிப்பு. ஹம்ச மத்தியே பகோ யதா. நிறைய ஹம்சங்கள் இருக்கு. ஹம்சங்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? ஹம்ச பக்ஷி தண்ணியில, ஹம்சம் தான் ரொம்ப அழகான தண்ணியில இருக்கிற ஜந்துன்னு. அதுக்குள்ள ஒரு பகஹா திஷ்டதி. பகஹான என்ன? ஒரு கிரேன். ஆனா அது சோபத்தேவா? இல்ல. எல்லாரும் ஹம்சத்தை தான் கொண்டாடுவா இல்லையா? கிரேன் தனியா இருந்தா ஏதோ பார்க்க ஏதோ இதுவா இருக்கும், அழகா இருக்கும். ஆனா ஹம்சங்கள் நடுவுல பகத்துக்கு, ஒரு கிரேனுக்கு ஏதான அழகு உண்டா, மதிப்புண்டா? அதே மாதிரி யஹ பாலஹா ந பாட்டிதா, யஹ புத்திரஹா ந பாட்டிதா, யா புத்ரி ந பாட்டிதா. அந்த மாதாவும் அந்த பிதாவும் தன்னோட கடமைய செய்யல அப்படின்னு மாத்திரம் சொல்லாம அந்த மாதாவை சத்ருன்னே சொல்லிட்டா, அந்த பிதாவை வைரின்னே சொல்லிட்டா. அதனால எல்லாரும் ஒரு ஏழையா இருந்தா கூட தன் குழந்தைய படிக்க வைக்கணும், படிப்பு சொல்லித்தாரு. திருத்தீய ஸ்லோகம் பிரதி கச்சாமஹ வா? இப்ப பாருங்க. புஸ்தகஸ்தா ச யா வித்யா. புஸ்தகஸ்தா ச யா வித்யா. பரஹஸ்தே ச யத்தனம். பரஹஸ்தே ச யத்தனம். கார்யகாலே சமாயாதே. कार्यकाले समायाते. न सा विद्या न तद्धनम्. सा विद्या न तद्धनम्. இப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? நீங்க இதெல்லாம் படிக்கிறேன், ஆனா படிச்சு பைஹார்ட் பண்ணுங்கன்னு உபதேசமாலால சொன்னேனா இல்லையா? இந்த ஸ்லோகம் எல்லாம் வெறும் சும்மா படிச்சேன், நான் எக்ஸாம் பாஸ் பண்ணேன், இல்ல எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது இல்ல. இது இந்த வித்யா எப்படி இருக்கணும்? புஸ்தகஸ்தா வித்யா. புஸ்தகஸ்தா, ஸ்தானா இருக்கிற. இட் should not be in the book. புஸ்தகஸ்தா ச யா வித்யா. யா வித்யா எந்த வித்யா புஸ்தகத்துல இருக்கோ. எனக்கு தெரியுமே, நன்னா தெரியுமே இந்த சுபாஷிதம். ஓகே சொல்லுங்க. ஐயோ ஒரு நிமிஷம் புஸ்தகத்தை திறந்து சொல்றேன். உங்களுக்கு இந்த லக்காரஹா தெரியுமா? ஓ நன்னா தெரியுமே, சொல்லுங்க. ஓ ஒரு நிமிஷம் புஸ்தகத்தை திறந்துக்கிறேன். ஆஹா, புஸ்தகஸ்தா ச யா வித்யா. எந்த வித்யா புஸ்தகத்துல இருக்கோ அதே மாதிரி தனம் இருக்கு.
ஆனா என்ன, பரஹஸ்தே யத்தனம், அந்த தனம் பரஹஸ்தே இன்னொருத்தரோட கையில இருந்ததுன்னா அது எனக்கு உபயோகப்படுமா? பக்கத்தாத்துக்கிட்ட போய் எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க எனக்கு வாங்கணும்னா அந்த தனம் உபயோகப்படுமா நம்மளுக்கு? இல்ல. அந்த தனம் நம்ம கையில இருந்தாதான் நமக்கு உபயோகம் இல்லையா? பரஹஸ்தேச யத்தனம். ஏன் இப்படி இருக்கக்கூடாது? காரிய காலே சமாயாத்தே, ஒரு சமயம்னு வரும்போது, ஒரு காரியம்னு வரும்போது, காரிய காலே சமாயாத்தே, ஒரு சிச்சுவேஷன் வருது, எனக்கு ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணணும், எனக்கு ஒரு கொஞ்சம் தனம் வேணும், எனக்கு ஏதாவது சொல்லணும் சம்ஸ்கிருதத்துல அப்படின்னா, நசா வித்யா நதத்தனம், அந்த வித்யையோ அந்த தனமோ உபயோகப்படாது. ஏன்? அது புஸ்தகத்துல இருக்கிற வித்யை, அது பரஹஸ்தத்துல இருக்கிற தனம். அதனால எப்படி இருக்கணும்? நம்ம புத்தியில இருக்கணும் அந்த வித்யை. புஸ்தகத்துல இருந்துலேந்து நம்ம மனசுல போகணும். அது புஸ்தகஸ்தாச்சயா வித்யா பரஹஸ்தே யத்தனம் காரிய காலே சமாயாத்தே நசா வித்யா ந தத்தனம். அந்த வித்யும் ந சா வித்யா ந தத்தனம், அது ரெண்டுமே பிரயோஜனப்படுத்தாது. அதனால இதுல இருந்து என்ன தெரியறது? என்னெல்லாம் படிச்சாலும் எல்லாத்தையும் புஸ்தகத்துல வைக்கப்படாது, எல்லாத்தையும் எடுத்து 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 மைண்ட்ல கொண்டு போகணும். ஓகே, சதுர்த்த ஸ்லோகா. எல்லாமே பாருங்களேன் வித்யை பத்தி தான், படிப்பை பத்தி தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க குழந்தைகள்கிட்ட சொல்லலாம், டெய்லியும் சொல்லுங்க, அவளு புரிஞ்சுட்டுருவா சம்ஸ்கிருதத்தை. சுகார்த்தி சேத் தியஜேத் வித்யாம். சதுர்த்த ஸ்லோகா. சுகார்த்தி சேத் त्यजेत् विद्याम्. एकवारं पुनः वदामः. सुखार्थी चेत् त्यजेत् विद्याम्. सुखार्थी चेत् त्यजे विद्याम्. विद्यार्थी चेत् त्यजेत् सुखम्. विद्यार्थी चेत् त्यजेत् सुखम्. सुखार्थिनः कुतो विद्या. सुखार्थिनः कुतो विद्या. कुतो विद्यार्थिनः सुखम्. कुतो विद्यार्थिनः सुखम्. இப்போ இங்க ரெண்டு பேர் இருக்கா. ஏகः சுகார்த்தி, அன்யः வித்யார்த்தி. ஒருத்த யாரு? வித்யார்த்தி, ஸ்டூடெண்ட். வித்யா அர்த்தி, வித்யாயாக அர்த்தி, அவனுக்கு வித்யா வேணும். இன்னொருத்த யாரு? சுகார்த்தி, அவனுக்கு சுகமா இருக்கணும். சுகார்த்தி சேத், ஒருத்தனுக்கு சுகம் வேணும்னா தியஜேத் வித்யாம். வித்யாம் தியஜேத், வித்யை மறந்துருக்கும், படிப்பை மறந்துடணும். நம்மளுக்கு சுகம் வேணும்னா படிப்பை மறந்துடணும். வித்யார்த்தி சேத், அவனுக்கு வித்யா, அவன் ஸ்டூடெண்டா இருந்ததுன்னா அவனுக்கு வித்யை தான் முக்கியம் அப்படின்னா தியஜேத் சுகம், சுகத்தை விட்டுடணும். சுகார்த்தினா குதோ வித்யா, சுகார்த்தியா இருந்தான்னா அவனுக்கு வித்யா எங்கேருந்து வரும்? குதோ வித்யார்த்தினா சுகம். அப்புறம் வித்யார்த்தியா இருந்ததுன்னா அவனுக்கு சுகம் எங்கேருந்து? அதனால இப்ப சொல்லுவா இல்லையா, ஒரு வேத பாடசாலையில போனீங்கன்னா குழந்தைகள் சிம்பிளா இருப்பா. நம்மளாமே தெரிஞ்சுட்டு இருக்கோம், குழந்தைகள்லாம் வேதங்கள்லாம் படிக்கும். எப்படி படிக்கும்? 3 வேளையும் என்ன இது வடை பாயசத்தோட சாப்பாடு போடுவாளா? இல்ல, வெறும் மோரிஞ்சாதம், ஒரு ஊறுகாய தொட்டுண்டு பழைய சாதம் தான் போடுவா. 3 வேளை சாப்பாடுலாம் கிடையாது. அப்பதான் படிப்பு வரும். சுகத்தோட நான் ஏசியில உட்காந்து எனக்கு டேபிள் கொடுத்து எனக்கு நல்ல சுகமா ஒரு குஷன் சேர் கொடுத்தா, அப்புறம் வேளைக்கு டீ காஃபி போட்டு கொடுத்தா நான் படிப்பேன்னா வித்யை வராது. சுகார்த்தி சேத் தியஜேத் வித்யா, தியஜேத் விட்டுணும், மறந்துருக்கோ வித்யை. வித்யார்த்தி சேத் தியஜேத் சுகம். அது வெறும் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்ல, நம்மளுக்கும் தான். சுகமா இருந்தாதான் நான் படிப்பேன் அப்படின்னா முடியாது. வித்யார்த்தியா இருந்தா சுகத்தை மறந்துடணும். சுகார்த்தினாக குதோ வித்யா, யாரு சுகார்த்தியோ அவனுக்கு வித்யா எங்க இருந்து வரும்? எனக்கு சௌகரியமா இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? குதோ வித்யார்த்தினாக சுகம். வித்யார்த்திக்கு சுகம் என்ன? அவனுக்கு வித்யிலேயே தான் ஞாபகம் போகணும் இல்லையா? நம்ம குழந்தைகிட்ட இதை சொல்லணும், சம்ஸ்கிருதத்துல சொல்லி புரிய வைக்கணும் நமக்கும். அப்புறம் இது எங்க இருக்கணும்? புஸ்தகஸ்தாச்சயா வித்யா, புஸ்தகத்துல இருக்கிற வித்யா இருக்கப்படாது.
எது நம்ம புத்தியில இருக்க வித்யா இருக்க. பஞ்சம ஸ்லோகம் படாமஹவா? இது முன்னாடி கூட படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். க்ஷணஷ கணஷைவ வித்யாமர்த்தம் ச சாதயேத் க்ஷணத்யாகே குதோ வித்யா கணத்யாகே குதோ தனம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கண்ணன் மகோதயா கூட கேட்டார் இல்லையா, எனக்கு சந்தி எனக்கு சப்தம் எல்லாம் பிரிக்க வருது இல்ல, சுந்தர மகோதயா எல்லாருமே கேட்கிறேன் இல்லையா, இதுல உங்களுக்கு ஆன்சர் வருது. எப்படி ஆன்சர் அப்படின்னா, க்ஷணஷஹ கணஷைவ வித்யாம் அர்த்தம் ச சாதயேத். வித்யா அர்த்தம், வித்யானா படிப்பு, அறிவு, நம்ம படிக்கிறதெல்லாம். அர்த்தம்னா இங்க என்ன அர்த்தம்னா, அர்த்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அர்த்த சப்தஸ்ய நீங்க டிக்ஷனரி அப்புறம் போய் பாருங்க, அர்த்த சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் அர்த்தா மீனிங், இன்னொரு அர்த்தம் என்னன்னா தனம். அப்போ வித்யா அர்த்தம், வித்யா ஒண்ணு, இன்னொன்னு தனம். இது சாதையே, அத நம்ம வாங்கிக்கணும், கிடைக்கும் நம்மளுக்கு. எப்படி கிடைக்கும்னா, க்ஷணஷஹ கணஷைவ. க்ஷணஷஹ ஒரு ஒரு க்ஷணம் 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 க்ஷணமாத்தான் நம்மளுக்கு வித்யா கிடைக்கும். ஒரே நாள்ல நான் எல்லாம் படிச்ச மேதாவி ஆயிடணும் அப்படின்னா முடியாது. ஒரு ஒரு க்ஷணத்திலையும் படிச்சு 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 படிச்சுதான் வித்யா வரும். நான் பிஹெச்டி பண்ணணும்னா ஒரே வருஷத்துல பண்ணிட முடியாது. 12 வருஷம் ஸ்கூல்ல படிக்கணும், அப்புறம் 4-5 வருஷம் காலேஜ்ல படிக்கணும், அப்புறம் ஒரு 5-6 வருஷம் படிக்கணும், அப்புறம் தான் நான் கொஞ்சம் ஒரு பிஹெச்டி இல்லையா. அப்போ க்ஷணஷஹ க்ஷண ஒரு ஒரு க்ஷணமும் நம்ம படிச்சாதான் வித்யா வரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் வித்யா, ஒரே தெரியா வராது. அதே மாதிரி அர்த்தம் தனம் எப்படி அப்படின்னா, கணஷஹ டிராப் டிராப்பா தான் ஓஷன் நிரம்புமா இல்லையா, இங்கிலீஷ்ல கூட சொல்லுவா இல்லையா. அதே மாதிரி ஒரு ஒரு கணமாதான் நம்ம அர்த்தம் எல்லாம் சேர்க்க, ஒரு ஒரு பைசாவா தான் சேர்க்க முடியும். ஒரே தெரியா லட்சாதிபதி ஆகணும், குரோர் வரணும் அப்படின்னா முடியாது. அது போயிடும், எப்படி வந்ததோ ஃபாஸ்டா அதே மாதிரி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா தான் சம்பாதிக்க முடியும். அதனால உங்கள்கிட்ட சொல்றா, க்ஷணத்யாகே குதோ வித்யா. உனக்கு வித்யா எங்கேருந்து வரும்? நீ க்ஷணத்யாகே, ஒரு க்ஷணத்தை தியாகம் பண்ணிட்டா கூட, ஒரு க்ஷணத்தை வேஸ்ட் பண்ணிட்டா கூட உனக்கு வித்யா வராது. அதே மாதிரி கணத்யாகே குதோ தனம், ஒரு ஒரு தனம் ஒரு ஒரு பைசாவையும் நம்ம அதோட மதிப்பை புரிஞ்சுண்டு யூஸ் பண்ணணும். ஒரு பைசாவை வேஸ்ட் பண்ணிட்டா கூட அது எங்கேயாவது திருப்பி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. க்ஷணஷஹ கணஷைவ வித்யாம் அர்த்தம் ச சாதயே க்ஷணத்யாகே குதோ வித்யா கணத்யாகே குதோ தனம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? அக்ரிம ஷஷ்ட உபதேசா. அதனால்தான் இது உபதேசமால ஒவ்வொன்னும் எவ்வளவு அருமையான உபதேசம் இல்லையா. இதெல்லாம் நீங்க நல்லா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு உபதேசத்தை நீங்க பைஹார்ட் பண்ணுங்க. இது படிச்சிருக்கோமே, எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்தேனே சுபாஷிதம். ஆச்சார்யாத் பாதமாதத்தே, சொல்லுங்க. ஆச்சார்யாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்யஸ்வமேதயா, சுமேதயா பாதம் ச பிரம்மச்சாரிभ्यः, பாதம் ச பிரம்மச்சாரிभ्यः, பாதம் காலக்ரமேண ச, பாதம் காலக்ரமேண ச. வித்யாம் சிஷ்யः கதம் பிராப்னோதி? ஆச்சார்யாத் பாதம் ஆதத்தே. ஆச்சாரியனுக்கிட இருந்து ஒரு பாதம், ஒரு குவார்டர் பங்கு ஆச்சாரியன் கிட்டே இருந்து கிடைக்கிறது. ஒரு விஷயத்த படிக்க போறான்னா அதுல கொஞ்சம் தான் குரு கிட்டே இருந்து புரியும். பாதம் சிஷ்யா ஸ்வமேதயா, மேதான புத்தி, மேதையா தன்னுடைய புத்தினால அதுல கொஞ்சம் புரிஞ்சுக்கும். இன்னொரு குவார்டர் பங்கு, அப்புறம் இன்னொரு குவார்டர் பங்கு எங்கேருந்து? பாதம் ச பிரம்மச்சாரிभ्यः, அதுல இன்னொரு குவார்டர் பங்கு ச பிரம்மச்சாரிभ्यः, கூட படிக்கிறவாழ்கிட்டேந்து. கூட யாரு படிக்கிறா? பிரம்மச்சாரி குழந்தை எல்லாம் படிக்கிறது இல்லையா, ஸ்கூல்ல காலேஜ்ல வேத பாடசாலையில, அதானே, அதுதான்.
தனக்கு புரியலன்னு பக்கத்து ஸ்டூடெண்ட் கேட்டுப்பான், அவனுக்கு புரியலன்னா இன்னொருத்தன் சொல்லி கொடுப்பான். அப்படிதான் கத்துக்கிறது. அப்போ இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கே, இன்னும் ஒரு பாதம் மீதி இருக்கே, இன்னும் ஒரு குவார்டர் பாகம் மீதி இருக்கே, அது யாரு சொல்லி தருவானா? பாதம் காலக்கிரமேண இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் புரிஞ்சுடும், தானாவே அனுபவத்தினால புரிஞ்சுடுவோம். இதுதான் படிப்புங்கிறது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்துரும். நம்ம ஐயோ எனக்கு வரலையேன்னு நினைக்க கூடாது. இந்த 4 விதத்துல வரும். ஒண்ணு கொஞ்சம் குரு கிட்டேந்து, கொஞ்சம் நம்மளும் புத்தி முயற்சி, கொஞ்சம் புரியலையா என் கிளாஸ்ல யார் இருக்கா அவளுக்கு போன் பண்ணி கேட்டுப்போம், மீதி காலக்கிரமேண வந்துடும். சப்தம உபதேச. இது ரொம்ப முக்கியமானது. நான் முதல்ல சொன்னேன் உங்கள்கிட்ட, ஸ்வக்ருஹே பூஜ்யதே மூர்க்கஹ. ஸ்வக்ருஹே பூஜ்யதே மூர்க்கஹ. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான உபதேசங்கள். நீங்க எல்லாரும் நன்னா கேட்டு பிரதிதினம் அத பைஹார்ட் பண்ணி ஆட்ல இருக்கிறவாழ்கிட்ட எல்லாம் சொல்லி அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணணும். சரியா? ஏன்னா இது ஒரு இடத்துல இருந்து எடுத்தது, பெரிய பெரிய கிரந்தத்துல இருந்து எடுத்து இங்க கொடுத்திருக்கா, உபதேசம் மாலாவா கொடுத்திருக்கா. அதனால ரொம்ப பொக்கிஷம் மாதிரி இதெல்லாம். ஸ்வக்ருஹே பூஜ்யதே மூர்க்கஹ. ஸ்வக்ருஹே பூஜ்யதே மூர்க்கஹ. ஸ்வக்ராமே பூஜ்யதே பிரபுஹ. ஸ்வக்ராமே பூஜ்யதே பிரபுஹ. ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா. ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா. வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. மூர்க்கன் இருக்கான் ஒருத்தன், அவனையும் மதிச்சு எல்லாரும் பண்ணுவா. யாரு? எங்க? ஸ்வகிருஹே பூஜ்யதே மூர்க்கஹ. அவன் வீட்டுல எல்லாரும் அவனை சொல்லுவா. ஏன்னா எல்லாருக்கும் தன்னோடு புள்ள, தன்னோடு வீட்டுக்கு இல்லையா? அதனால ஸ்வகிருஹே. மூர்க்கனுக்கு எங்க மதிப்பு அப்படின்னா வெறும் தன் வீட்டுல 4 சவத்துக்குள்ளதான் அவனுக்கு மதிப்பு. ஸ்வகிருஹே பூஜ்யதே மூர்க்கஹ. அதே மாதிரி ஸ்வகிராமே பூஜ்யதே பிரபு. ஒரு பிரபு, ஒரு தனவான். பிரபுன்னா ஒரு தனவான், ஒரு தனி, பணம் இருக்கிறவ. அவனுக்கு எங்க மதிப்பு? ஸ்வகிராமே, அவன் இருக்கிற ஒரு கிராமத்துல, அவன் இருக்கிற ஒரு இடத்துல. அப்புறம் ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா. ஒரு ராஜா, அவனையும் மதிப்பா. ஆனா எல்லாரும் மதிக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் தேசத்துல இருக்கிற பிரஜைகள்லாம் மதிப்பா. ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா. ஆனா யாருக்கு எல்லா இடத்துலயும் சென்றமிடம், சான்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதனால்தான் அது என்ன, வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. யாரு ஒரு வித்வான் படித்தவனுக்கு எங்க போனாலும் மதிப்பு. அது வீடா இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், தேசமா இருக்கட்டும், விதேசமா இருக்கட்டும். அதனாலதான் வித்யா, படிப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா நம்ம எங்க வேணாலும் மதிப்பு பெறலாம். பணமோ ராஜாங்கிற பதவியோ இதெல்லாம் எல்லா இடத்துலயும் மதிப்பு கொடுக்காது. ஆனா வித்யா, ஒரு படிப்பு இருந்ததுன்னா எங்க போனாலும் நம்மள மதிப்பா. வித்வான், இதுதான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். வித்வான் எதுக்காக படிக்கணும்? பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு படிக்க கூடாது. வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. எல்லாரும் உன்னை மதிக்கக்கூடிய குணம் எதுன்னா வித்யா. வித்யான என்ன? படிப்பு. 8th ஜனிதா சோபநேதா ச. ஜனிதா சோபநேதா ச. யஷ்ச வித்யாம் பிரயச்சதி. யஷ்ச வித்யாம் பிரயச்சதி. வித்யாம் இல்ல, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வித்யாம். ஆமா, அதுல தியால திருத்தீய, தவர்க்கத்துல திருத்தீய, சதுர்த்த இல்ல. ஓகே. யஷ்ச வித்யாம் பிரயச்சதி. யஷ்ச வித்யாம் பிரயச்சதி. அன்னதாதா பயத்ராதா. அன்னதாதா பயத்ராதா. 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 பஞ்சைதே. பஞ்சைதே. பிதர ஸ்மிருதாஹ. பிதரः ஸ்மிருதாஹ. அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தேன்னா 4th லைன்ல பாருங்க, பஞ்சைதா மாதர ஸ்மிருதாக அப்படின்னு. இப்போ நம்ம 5 விதமான பஞ்ச ஏதே பிதரக ஸ்மிருதாக,
5 விதமான மனுஷால நம்ம பிதாங்கிற ஸ்தானம் கொடுக்கலாம். எல்லாரும் சும்மா அப்பா எனக்கு பிறந்த குழந்தைனால நான் அப்பா இட மாட்டேன். யார நிஜமான அப்பான்னு சொல்லலாம் தெரியுமா? பஞ்ச ஏதே பிதரக ஸ்மிருதாக. இந்த 5 பேர் தான் அப்பான்னுங்கிற பதவிக்கு உரியவா. யாரு? ஜனிதா ச உபநேதா ச. யாரு ஜனிதா? ஃபர்ஸ்ட் யாரு அப்பா ஜன்மம் கொடுக்கறாளோ அது அப்பா, கரெக்ட். ரெண்டாவது யாரு? உபநேதா ச. யாரு தன்னோட பிள்ளைக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறானோ அவன்தான் உண்மையான அப்பா. உபநேதா. அந்த உபநயனம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? அத ஒரு செகண்ட் சொல்றேன். அதுக்கப்புறமா இந்த உபநயனம்னா என்ன அப்படின்னா, உபசர்க்கத்துக்கு என்ன அர்த்தம்னா கிட்டக்க, சமீபம்னு அர்த்தம். நயனம் அப்படின்னா டு டேக். நீ தாத்து நயனம் டேக் படிச்சிருக்கோம் இல்லையா? உபநயனம். யஹ உபநயதி ததேவ உபநயனம். அப்போ யாரு கிட்ட அழிச்சுன்னு போறா? ஒரு குரு கிட்ட. உபநயனம் பண்றதோட உத்தேசம் என்ன? அந்த குழந்தைய ஒரு குரு கிட்ட கொண்டு போய் விட்டு வித்யாபியாசம் கத்துக்கிறதுக்காக வேதங்கள் கத்துக்கிறதுக்காக கொண்டு விடுறோம் இல்லையா? அதுதான் ஒரு பிதாவோட உண்மையான கடமை. அதுக்கு பேரு தான் உபநயனம். குரோஹோ சமீபே நயனம். ஒரு குருவினிட கொண்டு விடுறதுக்கு பேருதான் உபநயனம் அப்படின்னு பேரு. அதனாலதான் உபநேதா. பிதானா யாரு அப்படின்னா உபநேதா. யாரு சமீபத்துல கொண்டு விடுகிறாரோ. யாரு சமீபத்துல? குரோஹோ சமீபம். உபநேதா அவர் தான் உண்மையான அப்பா. சோ இந்த 5 பேரு தான் அப்பான்னு சொல்லலாம். ஜனிதா யாரு ஜன்மம் தராளோ, யாரு உபநேதாவோ. திருத்தீயா யஹ ச வித்யாம் பிரயச்சதி. யாரு வித்யை கொடுக்கறாளோ. அப்புறம் அன்னதாத்தா. யாரு அன்னம் தன்னோட குழந்தைகளுக்கு அப்பாங்கிற இதுல அன்னம் கொடுக்கறாளோ. பஞ்ச விஷயம் என்ன? பயத்ராத்தா. பயத்தை நீக்கிறாளோ, பயத்திலேருந்து காப்பாத்துறாளோ, ஒரு டேஞ்சர்ல இருந்து யாரு காப்பாத்துறாளோ. இந்த 5 பேர் தான் உண்மையான அப்பா. அதனால ஜனிதா, உபநேதா, அன்னதாத்தா, பயத்ராத்தா, வித்யாதாத்தா. யஷ்ட வித்யாம் பிரயச்சதி. இவாதான் பஞ்சைதே பிதரக ஸ்மிருதாக. இவா 5 பேரை நம்ம அப்பான்னு சொல்றோம். அதே மாதிரி அம்மா யாரு? பஞ்சைதா. அங்க பஞ்சைதே பிதரக. ஏதே பஞ்ச ஏதே ஏஷா ஏதோ ஏதே புல்லிங்க பிதரக. இங்க பாருங்க பஞ்சைதா பஞ்ச ஏதாக ஸ்ரீலிங்க. மாதரக ஸ்மிருதா. யாரெல்லாம்? குரு பத்னி ராஜபத்னி. சொல்லுங்க. குரு பத்னி ராஜபத்னி ஜேஷ்ட பத்னி ததைவ ச. ஜேஷ்ட பத்னி ததைவ ச. பத்னி மாதா ஸ்வமாதா ச. மாதா ஸ்வமாதா ச. பஞ்சைதா மாதர ஸ்மிருதாக. சீதா மாதர ஸ்மிருதாக. யார் 5 பேரு? குரு பத்னி. ஒரு அந்த காலத்துல ஆசிரமத்துல கொண்டு விடுவா இல்லையா குழந்தைகள்லாம். அப்ப குருக்கு சேவை பண்ணிட்டு தான் பண்ணோம். குரு பத்னியும் நமஸ்காரம் பண்ணும். அந்த குரு பத்னி தான் மாதா இல்லையா? ஹாஸ்டல்ல போய் இருக்கிற மாதிரி குழந்தைகள். அதனால குரு பத்னி தான் மாதா. ராஜபத்னி, ராஜா இருக்கார் அந்த மகாராணி, ராணி இருக்கா இல்லையா? ராஜபத்னி அவளும் ஒரு அம்மா. ஜேஷ்ட பத்னி ஒருத்தருக்கு ஒரு ஜேஷ்ட பத்னி, எல்டர் பிரதர்ஸ் வைஃப். ஜேஷ்ட பிராத்தா இருக்கா இல்லையா? அவ அம்மா. நம்மளுக்கு ஜேஷ்ட பிராத்தா இருந்ததுன்னா அவளோட பத்னி தான் நம்மளுக்கு அம்மா. ஜேஷ்ட பத்னி. ததைவச்ச. அப்புறம் பத்னி மாதா. அப்புறம் நம்மளோட பத்னி இருக்கா இல்லையா? அவளோட அம்மாவும் நமக்கு அம்மா. பத்னியோட அம்மா தானே இருப்ப. பத்னி அம்மாவும் நமக்கு அம்மா. பத்னி மாதா. 5வதா யார சொல்றா? ஸ்வமாதா, என்னோட அம்மா. இவ எல்லாரும் பஞ்சைதா மாதர ஸ்மிருதாக. இவ 5 பேரையும் தான். குரு பத்னி, ராஜபத்னி, ஜேஷ்ட பத்னி, பத்னி மாதா, ஸ்வமாதா. இவ எல்லாரும் மாதரக பஞ்சைதாக ஸ்மிருதாக. இன்னைக்கு 10வது ஸ்லோகத்தோட முடிக்கலாம். அதுக்கப்புறம் மத்தத நாளைக்கு சொல்றேன். தசம உபதேசः. தசம ஸ்லோகः. சத்யம் மாதா பிதா ஞானம்.
सत्यं माता पिता ज्ञानम् 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 धर्मो भ्राता दया सखा धर्मो भ्राता दया सखा शान्तिः पत्नी क्षमा पुत्रः शान्तिः पत्नी क्षमा पुत्रः இப்ப இது எப்படி சொல்லலாம் शान्तिः पत्नी शान्तिः விசர்க சொல்லலன்னா शान्तिः ப இருந்ததுன்னா விசர்குக்கு அப்புறம் உச்சாரணம் எப்படி शान्तिः पत्नी क्षमा पुत्रः शान्तिः पत्नी क्षमा पुत्रः षडेते मम बान्धवाः षडेते मम बान्धवाः இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு உபதேசத்துல என்ன படிச்சோம் யார் 5 விதமான அம்மா யார் 5 விதமான அப்பா படிச்சோம் இல்லையா இந்த தசம ஸ்லோகே கிம்பட்டாமஹ ஷட் ஏதே மம பாந்தவாக இந்த 7 பேர் தான் என்னோட பாந்தவா சித்தப்பா அப்பா சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா மாமி அவள்லாம் மம பாந்தவாக இல்ல யாரெல்லாம் பாருங்கோ 6 பாந்தவாக சத்தியம் மாதா என்னோட மாதா யாரு சத்தியம் சத்தியம் வத தர்மம் சர சத்யான் ந பிரமதித்தவ்யம் தர்மான் ந பிரமதித்தவ்யம் வேதம் சொல்லியிருக்கு இல்லையா அப்போ சத்தியம் தான் மாதா பிதா யாரு ஞானம் நாலேஜ் விஸ்டம் அதுதான் பிதா தர்மோ பிராதா நம்மளோட பிராதா யாரு கூட பிறந்தவன் எல்லாம் விட இன்னும் ஜேஷ்டமான பிராதா யாரு சிரேஷ்டமான பிராதா தர்மஹா தர்ம பரிபாலனம் தான் பிராதா தயா சகா சகானா மித்திரம் யாரு நம்மளோட உண்மையான மித்திரம் தயா ஒரு கருணை இருக்கணும் அதுதான் சகா மித்திரம் பத்னி யாரு சாந்தி ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு பீஸ் அதுதான் பத்னி பத்னினா சாந்தி அடுத்தது சாந்தினா ஒரு ஒரு பர்சன்ஸ் நேம் இல்ல சாந்தினா புரிஞ்சது இல்லையா உடனே எல்லாரும் சாந்திங்கிற வாழ்ல பத்னி இல்ல சாந்தி பத்னி சாந்தி பீஸ் அட் ஹார்ட் இல்லையா அதான் பத்னி அப்புறம் புத்திரன்னா யாரு தெரியுமா க்ஷமா ஃபர்கிவ்னஸ் அதுதான் புத்திரஹா இப்ப இந்த 6 தான் ஷட் ஏதே மம பாந்தவாக என்னோட பாந்தவர்கள் சத்தியம் மாதா பிதா ஞானம் பிராதா தர்மஹா சகா தயா பத்னி சாந்தி புத்திரஹா க்ஷமா ஷடேதே மம பாந்தவாக இப்போ தச ஸ்லோகான் வயம் படித்தவந்தः எல்லாரும் பிரதிதினம் இதை படிங்கோ அப்புறம் இன்னைக்கு சமயம் ஆயிடுறதுனால நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு இந்த இதுல என்னெல்லாம் நீங்க 10 நாள்ல வந்துடும் இல்ல இனிமே சம்ஸ்கிருதத்தை என்னெல்லாம் படிச்சோமோ அதெல்லாம் எப்படி ரிவைஸ் பண்ணணும் அதெல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நாளை கிளாஸ்ல இம்பார்ட்டண்டா மீதி ஸ்லோகத்தை படிச்சுட்டு இம்பார்ட்டண்டா என்னெல்லாம் படிச்சிருக்கோன்னு அதை கண்டிப்பா ரிவைஸ் பண்ணுங்க अस्तु इदानीं वर्गं समापयामः अनन्तरं सन्देहान् पृच्छन्तु अस्तु स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु समस्ताः सुखिनो भवन्तु